பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. இந்த இறைவார்த்தையை வாயிலிருந்து பரிசுத்தாவியும் இடைப்பட்டு கேட்குற மக்களுக்கு விடுதலை உண்டாகும்படி பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய இரட்சணிய நாளாய், அனுக்கிரக நாளாய் மாறட்டும். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடைய எல்லா வேலை, தொழில், குடும்பம், பிள்ளைகள், எதிர்கால திட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதாக கர்த்தர் சொன்னபடியே நடத்துவாராக. இன்று இறைவார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24. உண்மையை குறித்து எதெல்லாம் உண்மையாக இருக்கணும்? கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதில் உண்மையாக இருக்கணும். எந்த விதத்தில் பிரியப்படுத்துறது? வாசி. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும், பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி, தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்கிற அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாய் யார் ஆராதிக்கிறாங்க தெரியுமா? ஆவியோடு உண்மையாய் உண்மையான ஆராதனை என்னது? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும். ஆராதனையில உண்மையா இருக்கிறோம்மா? இல்லை மாய்மாலமான ஆராதனை பண்றோம்மா? இல்லை ஒரு சடங்காச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறோமா? உண்மையாய் நம்ம ஆவியில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்முடைய ஆவியை கிறிஸ்துவின் ஆவியோடு இணைந்து ஆராதனையில் அப்படி ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும், உண்மையோடு பாடணும். அதான் பாடுவதற்கும் ஆராதனை செய்வதற்கும் ஒரு இணைப்பு இருக்கணும். தேவ பிள்ளைங்க, இதை கேட்குறீங்க. உண்மையுள்ள ஆராதனை தேவன் விரும்புகிறார். அது தேவனுக்கு பிரியம். அடுத்து உண்மையான ஜெபம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிடுறோம், உண்மையாய் கூப்பிடுறீங்க. அப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யுங்க. யாக்கோவை போல நீரடி ஆசீர்வதித்தால் ஒளிவ போகவே விட மாட்டேன். ஒரு மன்றாட்டு, ஒரு போராட்டமான ஜெபம். போராடுறான், அவர் விட்டவாம காலை பிடிச்சுக்கிட்டான். அது உண்மையான ஜெபம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய விடாப்படியா பற்றி கொண்டான். அது உண்மையான ஜெபம், உண்மையான ஆராதனை. உண்மையாய் தினமும் அனுதினமும் காரியம் எப்படி இருக்கிறதா என்று வேதத்தை தியானித்தாங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் தேவனை பிரியப்படுத்துவதற்கு இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு. வேத பிரியரா மாறுங்க. ஜெபத்தில் உண்மையான ஜெபம் பண்ணுங்க. ஆயக்காரனை போல தன் கண்களை ஏறெடுக்க துணியாம மார்புல அடிச்சான். ஆவியாய் என் மேல கிருபையாயிரும். அந்த மாய்மாலமான ஜெபம் வேண்டாம். பரிசேயனுடைய மாய்மாலமான ஜெபம், தசமாம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், அவனை போல நான் கிடையாது. தன்னை உயர்த்தி கொண்ட ஜெபம். அவன் அல்ல இவனேங்கிறார். ஆயக்காரனை ஏற்றுக்கொள்கிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளியரங்கமான கிரியை செய்கிறீங்களா, அந்தரங்கமான வாழ்க்கை கிரியை செய்கிறீங்களான்னு தெரியல. வெளியரங்கம்னா 4 பேர் பார்க்கறதுக்காக செய்கிற காரியம். அந்தரங்கம்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான். ஆராதனை இருதயத்திலிருந்து எழும்பணும், உள்ளத்திலிருந்து எழும்பணும். அது உண்மையான ஆராதனை. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய, அவரை பிரியப்படுத்த 3 காரியம்: ஜெபம், துதி, வேத வாசிப்பு, ஆராதனை. இதெல்லாம் தேவனை பிரியப்படுத்துறதா இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்க வேண்டும். முன்னே நிற்கிறவங்களை பிரியப்படுத்துறதுக்காக இல்லை. நீங்கள் உங்கள் இருதயத்தோடு தேவனோடு சம்பந்தம் வைத்து ஆராதனை செய்யுங்க. ஒரு அப்பாவோட உறவில் இருக்கு. பேசும்போது பல காரியங்களை பேசுவோம், மனவிட்டு பேசுவோம். கணவன் மனைவி மனவிட்டு பேசுவோம், பிள்ளைகளை பெற்றோர் அப்படி ஆண்டவர்கிட்ட மனவிட்டு பேசணும். அதான் உண்மையா. அப்படி உணர்வு பூராமல் ஆராதிக்கணும்.
சும்மா எமோஷனல் ஆராதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஆராதனை தான் உண்மையான ஆராதனை, தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை. ஜெபமா உணர்ந்து ஜெபிங்க, வேதமா கருத்தோடு வாசித்து அது தியானம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் உண்மையாய் செய்யுங்க. கர்த்தர் அப்பதான் இன்னைக்கு நீ வாசித்த பகுதியில் வசனம் உங்களோடு பேசும், வார்த்தையினால் பேசுவார். இந்த செய்தியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையுள்ளவங்கள தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை, தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபம், தேவனை பிரியப்படுத்துகிற வேத வாசிப்பு, தேவனுக்கு பிரியமான நற்செய்தி, சுவிசேஷ ஊழியம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக திரும்புங்க. தேவனை பிரியப்படுத்துங்க, மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. தேவனுக்கு எது பிரியம் கேளுங்க. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாருன்னு 143 சங்கீதம் 10 தாவீது கேட்டது போல, ஆண்டவரே நீர் இதில் நான் பேசுறது உமக்கு பிரியமா, நான் பார்க்கறது, நான் ஜெபிக்கிறது, என் ஜெபம் வாழ்க்கை, என்னுடைய ஆராதனை அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் பேசுவார். நல்ல விதம் இந்த செய்தியின் மூலமாக தேவனை உண்மையாய் பிரியப்படுத்துகிறவர்கள் இயேசுவை உண்மையாய் பிரியப்படுத்துகிறாய் மாற்றும். உண்மையான ஜெபம், உண்மையான ஆராதனை, உண்மையான ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துவதில் உண்மையாக இருங்க. மாய்மாலமாக செயல்படாதீங்க. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.